ஹலோ வியர்ஸ், இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். காய்கறி எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம், என்னெல்லாம் வாங்கலான்ட்டு. கேரட்டு, முள்ளங்கி எல்லாமே இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டில் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். தக்காளி தக்காளி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே விலை கம்மியாக கிடைக்கும், அதனால் வாங்கலைன்னால. தக்காளி இங்கே 2 கிலோ 50 ரூபா, 1 கிலோ 50 ரூபா சொன்னாங்க, அதனால் வாங்கலை. அது நல்ல தக்காளி இல்லை, அது இது இல்லைன்னு விளக்கம் சொன்னோம். சரி, அடுத்தது என்ன வாங்கலான்ட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தோம். ஒரு கடையாக பார்த்துட்டு எங்கே நல்லா இருக்கோ அங்கே வாங்கலான்ட்டு இப்படி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ ரஷ் இல்லை, வெயில் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருந்தது. எப்போவுமே ஒரு 11 o'clock போனீங்கன்னா மார்க்கெட்டில் கூட்டம் இருக்காது. பூண்டு, இது வந்து தேங்காய் பூ, 3 தேங்காய் 100 ரூபா சொன்னாங்க. 3 தேங்காய் பூ, வெளியிலாம் ஒரு பூவே 80 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு 3 பூ வாங்கிட்டோம். தேங்காய் கடையில் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது வயிற்றில் புண்ணு, சுகர் எல்லாத்துக்குமே நல்லது சொல்கிறாங்க. அதனால் அது எப்போவுமே நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போனால் வாங்குவோம். அது ஒரு 3 வாங்கிட்டோம். ஓகே, வாங்கிட்டு அப்படியே நடந்து போய் என்னெல்லாம் இருக்குது பார்த்துட்டு ஒன்றா வாங்கி போட்டுட்டு வந்துருக்காங்க. வீட்டில் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. 3 நல்ல பெரிய தேங்காய் 100 ரூபான்னு வாங்கினோம். அது இல்லாமல் பூவும் 3 தேங்காய் பூ 100 ரூபா. கொத்தமல்லி அரை கிலோ 20 ரூபா. கொத்தவரங்காய் அது வாங்கினோம். கப்பை கேரளா ஸ்பெஷல். அப்புறம் இங்கே தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இந்த ஆள்கிட்ட, இவர்கிட்ட தான் வாங்குவோம். எல்லாம் சீப்பாக கொடுப்பாரு. இப்படியே வாங்கிட்டு எல்லாம் ஓரளவுக்கு வாங்கிட்டோம். ஒரு 10 நாளைக்கு வரும் காய்கறி எல்லாம். அப்படியே வாங்கிட்டு இந்த இது பொட்டல், இது வந்து டெல்லி கோவக்காய், இந்த பெரிய கத்திரிக்காய் எல்லாமே இங்கே வாங்கிடுவோம். அப்படியே மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்துட்டுருக்கோம். எல்லாம் வாங்கிட்டு ஒரு 3 பை ஆயிடுச்சு. அப்படியே வெளியில் வந்து வாழைக்காய், 3 வாழைக்காய் 20 ரூபா, அதையும் வாங்கிட்டோம். எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம், ரெகுலராக ஒரு இடத்துல வாங்குவோம். அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுவும் இந்த அம்மாட்ட தான் வாங்குவோம். பச்சை மிளகாவும் வாங்கிட்டோம். அப்படியே சாய் நகர் வந்தானா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ராஜா டீ கடை, மகாராஜா டீ கடை இருக்குது. அங்கே ஒரு டீ, மசாலா டீ சூப்பராக இருக்கும் அங்கே டீ. எப்போவுமே அங்கே ஒரு டீயை சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படியே இங்கே நல்லாயிருக்கும். எல்லாமே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சாய் நகருக்குள்ளே இருக்குது, காலனிக்குள்ளே. டீ கடையில் ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம வாகனம். இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பெரிய வேலை. என்னெல்லாம் வாங்கினோங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். வாழைக்காய், பாவக்காய், வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, பெரிய கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், பேபி பொட்டேட்டோ, புடலங்காய்,
உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பேபி கார்ன், எலுமிச்சம்பழம், இது வந்து பொட்டல், நெல்லிக்காய், கேரட்டு, பச்சை தக்காளி, தேங்காய் பூ, இஞ்சி, கொத்தவரங்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, தேங்காய், மாங்காய் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அடுத்தது ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. அன்னன்னைக்கு வேணுங்கிறத எடுத்து சமையல் பண்ண வேண்டியது தான். போயிட்டு வந்ததில் டைம் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி முள்ளங்கி ஸ்டஃப்டு பரோட்டா, தயிர் சாதம்.